தமிழ் முருகன் வர்சஸ் வடக்கு முருகன் அப்படி என்னதான் பிரச்சனை கேட்குறீங்களா? தமிழ் முருகன்லேருந்து ஆரம்பிப்போம். இந்த அனௌன்ஸ்மெண்ட் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. இது ஒரு ஏஐ ஜெனரேட்டர் வீடியோவாக தான் இருக்கும். இதில் தனுஷோட முருகன் கேரக்டர் 6 பேக்கோட யானையில் போருக்கு போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த படம் தனுஷ் வெற்றிமாறன் கொலாபரேஷனில் வர 5வது படம். இது ஒரு எபிக் மித்தாலஜிக்கல் ஆக்ஷன் த்ரில்லர். இந்த படத்தோட சோர்ஸ் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அறிவுமதி எழுதின தமிழ் முருகன்கிற ஹிஸ்டாரிக்கல், கல்ச்சுரல், லிங்குவிஸ்டிக் அண்ட் ரிலிஜியஸ் ஸ்டடி, அதாவது வரலாறு, கலாச்சாரம், மொழி, சமயம், இந்த 4 ரீதியாக பண்ண ரிசர்ச்சோட கல்மினேஷன் தான் இந்த புக்கு. இது ஒரு நாவல் கிடையாதுங்க. இந்த புக்கில் மெயினாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முருகன் ஒரு தமிழ் கடவுள். இவர் சான்ஸ்கிரிட் அண்ட் ஹிந்து ட்ரெடிஷன் காலம்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. முருகன்கிற லெஜண்ட், கடவுள் எங்கிருந்து உருவானாரு, எப்படி வளர்ந்து வந்தாரு, அவரால் தமிழ் கலாச்சாரத்துல என்ன தாக்கம்ங்கிறத பத்தி சொல்லியிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான் ஸ்கிரீன் பிளேன்னு சொல்றாங்க. சங்கம் தமிழ் காலத்துல நடக்கிற மாதிரியான படமா இருக்கும். இதுல விஜய் சேதுபதி ஒரு முக்கியமான ரோல் நடிக்க போறதா சொல்றாங்க. சாய் அபயங்கர் தான் மியூசிக் டைரக்ட் பண்றாரு. வெற்றிமாறன் தனுஷ் ஃபேன்ஸ்லாம் ஆவலா எதிர்பார்த்தது என்னவோ வடச்சென்னை 2, ஆனா அவங்க கொடுத்தது என்னவோ தமிழ் முருகன் அனௌன்ஸ்மெண்ட். சரி, நம்ம வடக்கு முருகன் கான்ட்ரோவர்சிக்கு வருவோம். ஜூனியர் என்டிஆர் முருகன் ரோல்ல காட் ஆஃப் வார் அப்படின்னு ஒரு படம் நடிக்கிறாரு. படத்தோட டைட்டில் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இது அல்லு அர்ஜுனை வச்சு முதல்ல எடுக்கிறதா இருந்துச்சு. அப்புறம் ஷெட்யூலிங் ரீசன்னால அவரால் நடிக்க முடியல. திரிவிக்ரம் ஸ்ரீனிவாஸ் அப்படிங்கிறவர் டைரக்ட் பண்றாரு. அந்த படத்தோட ப்ரொடியூசர் நாகவம்சிங்கிறவர் ரீசெண்டா எக்ஸ்ல ஒரு ட்வீட் போட்டாரு. அதை பாருங்களேன். முருகன் வடக்கு தேசத்துல பிறந்தவர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதுதாங்க மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு. இவங்க பேன் இண்டியா மூவி எடுக்கிறதுக்காக என்ன வேணா சொல்லுவாங்களா அப்படின்னு நம்ம மக்கள் கோவப்பட்டுட்டாங்க. நம்ம கோவப்பட்டதுலயும் ஒரு நியாயம் இருக்குல்ல. பல ஆயிரம் வருஷமா நம்ம கும்பிடுற சாமிய நம்ம ஊர்ல பிறக்கல அப்படின்னு சொன்னா கோவம் வருமா வராதா? சரி, பேன் இண்டியா மூவிக்கும் முருகன் நார்த்ல பிறந்தவர்னு சொல்றதுக்கும் என்ன சம்பவம்னு கேக்குறீங்களா? இந்த பேன் இண்டியா மூவிங்கிற ட்ரெண்டு ஆஃப்டர் பாகுபலிக்கு அப்புறமா வந்தது தான். பாகுபலி 1 and 2, KGF 1 and 2 இந்த மூவிலாம் ஓவரால் இந்தியா சக்ஸஸ்ஃபுல் ஆனதுனால, அதாவது இந்தியா ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல் ஆனதுனால இப்போ வர்ற மூவிஸ் எல்லாமே எல்லா ஆடியன்ஸையும் கவர் பண்ணணும், அப்போ தான் எங்கே பார்த்தாலும் கல்லா கட்ட முடியும்னு நினைக்கிறாங்க. இந்த வடக்கு முருகன் மூவியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 1000 கோடிங்க. ஆமாங்க, உங்கள் காதில் எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் கேட்டது கரெக்டு தான். ஸோ இந்த படத்தை ஆல் ஓவர் இந்தியாவுக்கும் விற்கணும், எல்லாரையும் கவர் பண்ணணும், அப்பதான் கல்லா கட்ட முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ என்ன கேட்டால் இந்த மைண்ட் செட்டே தப்புன்னு சொல்லுவேன். பணம் அதிகமாக போட்டு எல்லாரையும் கவர் பண்ணால் படம் ஓடிடுமா? உருப்படியாக ஸ்டோரி வேணும், ஒரிஜினல் ஐடியாஸ் வேணும், தரமான ஸ்க்ரீன் பிளே வேணும், நல்ல நடிப்பு திறமை வேணும். இதெல்லாம் பாகுபலியில் இருந்துச்சு, அதனால அது ஓடுனுச்சு. சேம் வித் RRR படம் தரமாக இருந்துச்சு, அதனால அது ஹாலிவுட் வரைக்கும் போனுச்சு. ஏன்னா ராஜமௌலியோட கிரியேட்டிவிட்டி அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. நான் காட் ஆஃப் வார் மூவி அட்டாக் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. பொதுவாகவே